ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரவை தோசை ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பெரிய வெங்காயம் இந்த சைஸில் ஒரு 6 வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கிக்கணும். மிளகு, கேரட்டு, மஞ்சத்தூள், முந்திரி, பாதாம் ஊற வச்சு உரித்து வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சியெல்லாம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ரவையை அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மைதா அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் இந்த டம்ளரில். அதுக்கப்புறம் 2 முட்டை எடுத்துருக்கேன். அரிசி மாவு இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையுமே 1 பை 1 நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதோட மிளகு, சீரகம், கேரட்டு எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் இதோட நம்ம சேர்த்து நல்லா கலக்கி விட்டு ஒரு அரை மணி நேரம் இதை உப்பு போட்டு நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சா அந்த எசன்ஸ்லாம் இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தண்ணியாக கலக்கிட்டு நம்ம தோசை சட்டியில் ஊற்றி எடுத்தோம்னா நம்மளுடைய ரவை தோசை ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆயிரும். இதோட கொஞ்சம் நீங்கள் தயிர் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரவையை வெறும் ரவையை கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா வெந்து வரும்போது மொறுமொறுன்னு இருக்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் வெள்ளையாகவும் கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் போட்டும் நான் கரைச்சி வச்சுருக்கேன். எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். வெங்காயம் எடுத்தாச்சு. தோசைக்கல் நல்லா காஞ்சோன்னே நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை நீங்கள் அதோடு போட்டிங்கன்னா தோசை வராது. அதனால் இப்படி வெங்காயத்தை நல்லா பரவலாக தூவி விட்டு இதை அப்படியே ஒரு கப்பில் அள்ளி ஊற்றி சிம்லேயே நல்லா மொறுமொறுன்னு வேக விட்டு எடுத்தால் நம்மளுடைய ரவை தோசை ரெடி ஆயிரும் ஹோட்டல் ஸ்டைலில். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.